நிறைய கேள்விகள் செய்திருக்கோம் இல்லையா? ரைட், அதுக்காக தான் நிறைய கேள்வி பிராக்டிஸ் பண்றது. அடுத்த 37வது கேள்வி. புறக்கணிக்கத்தக்க திணிவை உடைய ஒவ்வொன்றினும் தொடக்க நிலம் எல்லாகவும் பரப்பளவு ஏயாகவும் இருக்கின்ற இந்த மாதிரியான கேள்விக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிட்டான். கடைசியா ஒரு குறிப்பிட்ட கணியத்தை கேள்வியாக கேட்க போறாங்க. என்ன கணியம்? நீளத்தில் உண்டான மாற்றம். நீளத்தில் உண்டான மாற்றம் நீட்சி. நீட்சின்னு சொன்னா ன்னு சொன்னா அதோட அலகு வந்து மீட்டர், சர்வதேச அலகு மீட்டர். நீட்சிக்கான அலகு மீட்டர். ரைட், அதுல மாற்றம் இல்லை தானே? ரைட். இந்த கேள்வி ரொம்ப ஆழமா யோசிச்சு தொடர்ச்சியா தொடுக்கப்பட்டிருக்கா இல்லாட்டி சமாந்தரமா தொடுக்கப்பட்டிருக்கான்லாம் டீப்பா கணக்கு பார்த்து இஎஸ் ஆவப்படுத்துறதா டிஎஸ் ஆவப்படுத்துறதா டிஏ கூட்டுறதா எல்லாம் கூட யோசிச்சிங்கன்னு சொன்னா கஷ்டம். இது ஒரு சிம்பிள் கேள்வி. ரைட், இது எம்சிக்யூ. ஸ்மார்ட்டா சொல்றேன் பாருங்க, ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணும் பிள்ளைகள். இதுல சரியா நம்ம இப்படி சும்மா பார்த்தோம்னு சொன்னா பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ்ஸா மைனஸ் ஆண்டு வரக்குள்ள கட்டாயம் சேர்த்திக்கு ஒன்று நீட்சிகளை கூட்டுற மாதிரி வரும், இல்லாட்டி விசைகளை கூட்டுற மாதிரி வரும். எப்படி பார்த்தாலும் விசைகளையோ நீட்சிகளையோ கூட்டணும். சமாந்தரமா இருந்தாலும் கூட்டணும், தொடரா இருந்தாலும் கூட்டணும். நீட்சியை கூட்ட போறோமா விசையை கூட்ட போறோமான்றதான் விஷயம். எப்படி பார்த்தாலும் கூட்டல் குறிதான் வரும். அதாவது யங்கின் மட்டுகள் எப்படியோ ஒன்றின் கீழ் யங்கின் மட்டோ சரி, யங்கின் மட்டோ கூட்டுப்படும் மே தவிர கழிபடாது, மைனஸ் வராது. இதுக்குள்ள மைனஸ் வருது, இதுக்குள்ள மைனஸ் வருது, இது பிளஸ் இது பிளஸ் இது பிளஸ். ஓகே, அக்செப்டட். ரெண்டாவது விஷயம் ரைட். ரெண்டாவது விஷயத்துல பாத்தீங்கன்னா இது ரோ வித்தியாசம், இது வி. ரைட்டா, வின்னு சொன்னா என்னன்னு சொல்றாங்க? எங்க இருக்கு வி? வி வி கனாவல வி. ரைட்டா, இது வி. இது ரோ வித்தியாசம், அதுவும் ரோ. வி ரோஜி. வி ரோஜி அப்படின்னு சொன்னா அது மேலுதைப்பு விசை. மேலுதைப்பு விசைக்கு வந்து வீரோஜி என்று படிக்கிறேன் நாம. விசைன்னு சொன்னா அது நியூட்டன்ல அலகு வேற. அங்கால எல் வந்து ஒரு மீட்டர்ல விட வரும், கீழே வந்து மீட்டர் வர்க்கத்துல விட வரும். சுருக்கினீங்கன்னா ரைட்டா நியூட்டன் இங்கில் மீட்டர் என்று சொல்லி வருது. இதுக்குள்ள வரப்போற அலகோட சேர்த்து கடைசி விட மீட்டர்ல முடியும். விளங்குதா? கடைசி விட மீட்டர்ல வரணும். மீன் கடைசி விட ஒரு நீட்சிக்குரிய விட ஃபைனலா மீட்டர்ல வரணும். எனக்கு இந்த இருக்கிற தொகுதியோட இந்த தொகுதியை பெருக்கக்குள்ள எனக்கு மீட்டர்ல விட கிடைக்கணும். இதானே பகுதி. ஓகே, ஆகவே இந்த இடத்துல ரைட்டா இவர்ல பார்த்தோம்னு சொன்னா இதுக்குள்ள நியூட்டன் மீட்டர் என்று வருது. யங்கின் மட்டும் அலகு யங்ஸ் மொடியூல் தகைப்பின் கீழ் விகாரம். தகைப்பின் அலகு நியூட்டன் மீட்டர் -2. விகாரத்துக்கு அலகு இல்ல, ஆகவே யங்கின் மட்டும் அலகு வந்து நியூட்டன் மீட்டர் -2. ரைட், ஓகே. நியூட்டன் மீட்டர் -1 நிச்சயமா இந்த இடத்துல வருது. இன்னொரு அலகு அடுத்தது இதுக்குள்ள வரப்போற அலகு யங்கின் மட்டும் அலகா இருந்தா நியூட்டன் மீட்டர் -2 வரும். அப்ப யங்கின் மட்டும் நேரடியா பெருக்கப்படுற மாதிரி வந்தா நியூட்டன் மீட்டர் -1 நியூட்டன் மீட்டர் -2 பெருக்கப்பட்டு வந்தா மீட்டர் விடையா கிடைக்குமா? இல்ல. அப்ப எப்படி வரணும்? பிரிபட்டு வரணும். விளங்கிதா? ரைட், பிரிபட்டா தானே. இப்ப யோசிச்சு பாருங்க, நியூட்டன் மீட்டர் -1 நியூட்டன் மீட்டர் -2 பிரிச்சா தானே மீட்டர் வந்து விடையா வரும். ஆகவே y வருமா பிராக்கெட்டுக்குள்ள, இல்லண்டா 1/y பிராக்கெட்டுக்குள்ள வருமான்னு கேட்டால் y வந்தா பெருக்கப்பட்டுரும், நியூட்டன் வர்க்கம் வந்து விட வந்துடும். அவ y வார்த்து சான்ஸ் இல்லை, அஞ்சாவது இல்லை. ரைட், இப்ப சிம்பிளா இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா ஸோ இவருண்ட அழகு எப்படி வரும் கேள்வி. ரைட், அடுத்த வந்து இவரையும் ஒப்பிட்டு தட்டினா சரியா? ரைட், ரெண்டு பேர்லையும் இஞ்சால இருக்கிற விட வந்து பாத்தீங்கன்னா கீழுக்கு நியூட்டன் மீட்டர் -2 கீழுக்கு இருக்கு. ஆவே மேலுக்கு நியூட்டன் மீட்டர் -1 வந்தா தானே பொருத்தம். இவரின் அடிப்படையில இவருக்கு அலகு கீழுக்கு நியூட்டன் மீட்டர் -1 வருது. ஆவே இவர் பொருத்தம் இல்லை. இவர் விட நான் வந்து சேவலியே செய்யல. ரைட்டா, பரிமாணங்களை வச்சு கேள்வி செஞ்சிருக்கேன். பரிமாண முறைப்படி பொருத்தமான சமன்பாட்டை நான் கண்டிருக்கேன். மீட்டர் கடைசி அழகா வருகின்ற விடையை போட்டிருக்கேன். ரைட்டா, கொஞ்சம் யோசிங்க. ரைட், இதுக்குள்ள நான் இந்த தியரியை யோசிக்கல, தொடர்ச்சியா இருந்தா வருமானு யோசிக்கல, அடுத்தடுத்து சமன்பாடு போடல, அந்த குறிப்பிட்ட E1 + E2 சொல்லி எடுத்து கூட்டல, எதுவுமே செய்யல. கடைசியா எனக்கு விட மீட்டரை தருகின்ற விட எது என்றதை மட்டும்தான் பார்த்தோம். சிம்பிள். ரைட், எல்லா இடத்தையும் கஷ்டப்பட்டு நாம கேள்வி செய்யணும் இல்லை.